ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாங்க இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்திக்கோங்க. 2 துண்டு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, இது கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக 2 துண்டு இஞ்சி சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு நான் 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. வரமிளகா போட்டுட்டு இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினோடனே இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி போட்டிருக்குறோம். இப்போ வதக்கும் போது ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் கழித்து தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பொட்டுக்கடலை விழுதை பார்த்திங்கன்னா இந்த கடாயில் சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த மசாலாவை மட்டும் சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தாதீங்க. மசாலாவை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்திங்கன்னா கரண்டி வச்சு இதை தண்ணி சேர்த்தாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்திருக்கேங்க. தாராளமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சதுனால சீக்கிரமாக கெட்டிப்பட்டுரும். தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. மசிச்சு வச்சுட்டு இந்த மாதிரி குழம்பு ஒரு கொதி வந்தோடனே குழம்புல சேர்த்திக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மெயினே பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே தண்ணி அதிகமாக சேர்த்திக்கோங்க. உப்பு போட்டு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட் போட்டு மூடி மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா உருளைக்கிழங்கு அந்த குழம்போடெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிருங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா திக்காக இருந்தால் போதும், ரொம்ப கெட்டியாகக்கூடாதுங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான வாசனையோட சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிருங்க. இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லியும் பார்த்திங்கன்னா சைடில் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான மல்லிகைப்பூ இட்லிக்கு இந்த உருளைக்கிழங்கு குருமாவை வச்சு சாப்பிட்டேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இட்லி தோசைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த உருளைக்கிழங்கு குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.